ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா சவால் விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு என் உருவத்தை நீ தொட்டினா நாளைக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும். உன் பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ செய்யணும்னு நினைக்கிறத, நீ கனவு கண்டதை நீ இதுமேலும் செய்ய தாமதிக்காதே என் செல்லமே. தைரியமாக நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் உனக்கு ஆலோசனை சொல்லவும் அறிவுரை சொல்லவும் 1000 பேர் வரலாம். ஆனால் உன் கூடவே நின்று உன் கஷ்டத்தையும் மன சுமையையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யாருங்கிறத யோசி. அவங்க மூலமாக நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எல்லா விஷயத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கிறதுக்கு பதிலாக பிடிக்காத விஷயங்களை எல்லாம் கண்டுக்காம இரு. வேண்டாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம இரு. தேவையற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ அமைதியாக இருந்தாலே என் அருளால உன் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக மாறிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே, நமக்கு நல்லது செய்யவும் சொல்லி காட்டவும் ஒருத்தரும் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உன் கூடவே தானே இருக்கேன். என்னை விடவா இந்த மனிதர்கள் வந்து உனக்கு உதவி செஞ்சிட முடியும்? நீ துணிச்சலோட தைரியமாக என்னை நம்பி உனக்கான செயல்களை செய்ய பழகு. உன்கிட்ட இருக்கிறத கொடு. இல்லாததை கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல யோசிக்காதே, பயப்படாதே. நான் இல்லைன்னு சொன்னால் அவங்க என்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்க நீ யோசிக்க வேண்டாம். உன் மன அமைதியை காப்பதற்காக பொய்களும் காரணங்களும் தேவையில்லை. எப்போதும் நீ உண்மையை பேசு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைக்கிறவங்க உன்னை விட்டு விலகி போகிறதால உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வரப்போகிறது இல்லை என் செல்லமே. அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ அதிகமாக முயற்சி செய்ய வேண்டாம். அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், நீ எல்லாரை பற்றி யோசிச்சாலும் உன்னை பற்றி யோசிக்க ஒருத்தருமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை எப்படி நடத்துகிறாங்களோ அதே அளவில் நீ நடந்துக்கிட்டா போதும். உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்களிடம் உன் மனசவே. உனக்கான நிம்மதியையெல்லாம் இந்த சாயப்பா கொடுப்பேன். உன் கர்மாக்களை தாண்டி கஷ்டத்தை தாண்டி உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். சரியான நேரம் வரும்போது நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைச்சே தீருமே செல்லமே. உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் காயங்களையும் நீ இழந்ததையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா சவால் விட்டு சொல்ல வந்தேன். கண்டிப்பா நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கே அது அதிசயமாக தோணத்தான் போகுது. உன்னை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மற்றவங்க உன்னை எப்படி பார்க்கணுன்றதை கட்டுப்படுத்த முயற்சி செய்வாங்க. அதாவது நீ அதை செய் இதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அதை கேட்காம உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச பாதையில் போய்கிட்டே இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை பற்றி 1க்கு 9 தப்பாக சொல்லி உன்னை தவறான ஆளாக சித்தரிக்க இந்த உலகம் முயற்சி செய்யும். யார் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட என்ன தப்பாக எடுத்து சொன்னாலும் அவங்க என்னை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்களே நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். உலகம் முழுக்க பொய்யான மனிதர்களும் பொய்யான விஷயங்களும் உன்னை பற்றி இருந்தாலும் உண்மையாக உன்னை நேசிக்கும் இந்த சாயப்பா நீ யாருங்கிறதையும் உன் நல்ல மனசையும் குணத்தையும் இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக புரிய வைக்கிறேன். ஒரு உறவுனா அவங்க இன்னொருத்தரை உயர்த்துவதற்காக நல்ல நல்ல மனிதராக நல்ல நட்பாக இருக்கணுமே தவிர அடுத்தவனை தாழ்த்தவும் அடுத்தவங்க காலை வாரிவிடக்கூடிய ஆளாகவும் இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னால் முடிஞ்சா உன் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில் உயர்றதுக்கு உதவி செய். தேவையில்லாத சிக்கலிலும் பிரச்சனையிலும் யாரையும் மாட்டி விடாமல் அமைதியாக இருந்தாலே போதும். என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் புது தொடக்கத்தையும் உருவாக்குவேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். எப்போதும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட இரு. யாராவது உன்னை நல்லா நடத்துகிறாங்க, யாராவது உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்கள முழுசாக நம்பி உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் அள்ளி கொட்டிடாதே. ஏன்னா
சுற்றத்தாரும் சொந்த பந்தத்தாரும் எப்போதும் எல்லாருமே உனக்கு நல்லது நினைப்பறாங்களோ இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உன்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க. கொஞ்சம் நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனீன்னா உன்னை பற்றி 1000 குறை குற்றம் வதந்தின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நல்லா பேசுகிறவங்களையும் நடித்து பேசுகிறவங்களையும் நீ நம்பிட வேண்டாம். வாழ்க்கையை உனக்கு வரமாக மாற்றி அமைக்க தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ எந்த விஷயத்தை கேட்டாலும் அதில் உனக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவாக உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். பொய்யும் நம்பிக்கை துரோகமும் இல்லாத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரேன். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசை மட்டும் நீ தெளிவாக வச்சுக்கிட்டீன்னா போதும். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கின்ற நம்பிக்கையோட நீ அமைதியாக முன்னேறு. நீ சாதாரணம்னு நினச்ச எத்தனையோ விஷயங்கள் இப்போது உனக்கே பிரச்சனையாக மாறி இருக்குதானே. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதே. எத்தனையோ விஷயங்கள் முடியாது நினச்சதையெல்லாம் கடந்து வந்துட்ட. இப்போது உன்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உனக்கு எதை எப்போ எப்படி சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உன் பலம் என்னன்னு உனக்கே தெரியாமல் இருந்தாலும் நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளிக்க கற்றுக்கோ. நீ சந்திக்கிற கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றிடும் என் செல்லமே. உன் அருமை பெருமையை தெரிஞ்சவங்களுக்கு நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும். உன்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நீ எவ்வளவு மாறினாலும் பிடிக்காது. அதனால் அடுத்தவங்களுக்காக நீ உன்னை மாற்றிக்காம நீயாக இருந்தாலே என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் அருமை பெருமை புரிந்தவர்கள் உன் கூட வந்து இருக்கும்படியும் அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் ஒரு சிலர் அதில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீ நல்ல மனசோட நல்லதை தான் செஞ்சேங்கிற உண்மையை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன். நீ செஞ்ச நல்லதும் நீ நல்ல மனசோட செய்த தூய்மையான விஷயங்களையும் அறிந்த நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதும் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படி செய்கிறேன். உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கோ. யாரிடமும் போராடவும் வேண்டாம், எவரிடமும் விவாதிக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையை சுலபமாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் மனிதர்களை மறந்து மன்னிச்சு கடந்து வந்துடு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் உன் கஷ்டத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கு நல்லதை செய்ய நான் இருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன் மனசில் என்ன வருத்தம் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கூட அதை சரி செஞ்சு நடக்க வேண்டியதை எல்லாம் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன். புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீ விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டே புரியாதது போல் நடிக்கிறவங்கள உன்னால் மாற்ற முடியாது. அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுடு. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ அமைதியாக இருந்தாலும் கூட நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உன்னை உண்மையாக நேசிக்காத, உன்னை பிடிக்காத மனிதர்கள், உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் நீ எடுத்து எவ்வளவுதான் விலக்கி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. நீ உன் மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன் நிம்மதிக்காக, உன் நல்லதுக்காக, உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நான் வழிகாட்டுறேன். உனக்கால் பொருத்தமில்லாத இடத்திலும் உனக்கு பிடிக்காத இடத்திலும் நீ போய் நிற்க வேண்டாம். என் அருளால் உனக்கான நல்லதை எப்போ நடத்தி கொடுக்கணுமோ அப்போ இந்த சாயப்பாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு உனக்காக யாரும் இல்லையேன்னு ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்கு அம்மாவாக, அப்பாவாக, தாயாக, தந்தையாக, தெய்வமாக, துணையாக, தோழியாக, பக்க பலமாக, குருவாக, எல்லாமுமாக நானே இருப்பேன். உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் காலடியில் இறக்கி வச்சிரு. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் என் அருளால் அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ நினச்ச காரியங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் வெற்றி வந்து சேரும்படியும் நான் செய்கிறேன். அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன்.
உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. எந்த சிக்கலாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என்று செல்லவே. நானே உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனி கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடமே இல்லை. உன் கர்ம வினையை எல்லாம் காணாமல் போகச் செய்து உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன்.